நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அடுத்த வார்த்தை நிலையிலே அவர் சொல்லுகிறார், இவைகளை விட்டு ஓடு என்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு நீ ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் சில காரியங்களை தவிர்த்து ஓடுகிற ஓட்டம் தேவை என்பதை நாம் முற்று நிலையிலே அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே ஒருவேளை எவைகளை விட்டு ஓட வேண்டும் என்கிற அடிப்படையிலே சில காரியங்களை மட்டும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சுட்டி காட்டுகிறார். அந்த அடிப்படையின் சாரம் எந்த நிலைமையிலிருந்து ஆரம்பிக்கிறது, அதனுடைய அஸ்திபாரம் எது என்று பார்க்கிற நேரத்திலே 3வது வசனத்திற்கு வாருங்கள். 1 தீமோத்தேயு 6:3 வசனத்திற்கு. அந்த 3வது வசனத்திற்கு வரும்போது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால், 4வது வசனத்திலிருந்து நீங்கள் வரும்போது அங்கே சில காரியங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆக ஆரோக்கியமான உபதேசங்களை, வசனங்களை ஒப்புக்கொண்டு ஓடுகிற ஓட்டத்திற்கு இடம் கொடாதவர்கள் சில காரியங்களுக்குள்ளாய் அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். அந்த அகப்படுதலிலே தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், சண்டைகள், தூஷணங்கள், பொல்லாத சம்சயங்கள், கெட்ட சிந்தைகள், சத்தியமில்லாத வாழ்க்கை, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற அனுபவம், மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள், இவைகள் பிறக்கிறது. அது மாத்திரம் அல்ல, போதும் என்கிற மனதினுடனே கூடிய தேவ பக்தி அற்ற வாழ்க்கை உருவாகி கொள்ளுகிறது. அந்த வாழ்க்கை உருவாகும் போது இங்கே சுட்டி காட்டுகிறார், பண ஆசை வந்து விடுகிறது என்று சுட்டி காட்டுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான கிரியைகளை விட்டு நீ ஓடிவிடு. இதுதான் முற்றிலுமான ஒரு சாராம்சம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு உலகபரமான இன்பங்களில் இடமில்லை என்று சொல்லுகிறார். ஏன் ஓடச் சொல்லுகிறார்? ஓடாத பட்சத்திலே அந்த இடத்துல சற்று நேரம் நாம் தாமதித்துக் கொண்டால் அந்த இடம் நம்மை வஞ்சிக்கும். எத்தனை பேருக்கு தெரிகிறது என்று தெரியவில்லை. பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்த்துடலாம் அப்படின்னா அந்த காரியத்தில் நாம் அகப்பட்டு கொள்ளுவோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் சென்னை பட்டணத்திலே 4 ஆண்டுகள் இருந்தேன். அந்த 4 ஆண்டு காலநிலைகளிலே உலக பிரகாரமான கிரியைகளுக்குள்ளாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு காலநிலையிலே என்னுடைய அண்ணா ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த கடை ஸ்தாபனத்திற்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு என்னிடத்துல கொஞ்சம் காசை தந்து என்ன செய்தாங்க, அனுப்புனாங்க. நான் அப்படி போகும்போது ஒரு மார்க்கெட் ஏரியாவில் ஒரு பாம்பை வச்சு வித்த காட்டுற ஒரு மனுஷன் இருந்தான். அப்ப அங்க ஒரே கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, ஏன் கூட்டம் கூடுது, அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டத்துல சில வித்தைகள், அந்த வித்தைகள் காட்டிக் கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில அந்த வித்தை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே நின்னேன். திடீர்னு அந்த வித்தை காட்டுற மனுஷன் சொன்னா, இந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது, நகர்ந்தா நீங்க ரத்தம் கக்கி சத்துருவீங்க அப்படின்னு சொன்னார். நகரல, அப்படியே எல்லாரும் நின்னாச்சு, எல்லா கூட்டமும் நிக்குது. சொல்லிட்டு சொன்னார், உங்க பாக்கெட்ல உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை பணத்தை எடுத்து இதுல வைங்க அப்படின்னு சொன்னார். நீங்க மறைமுகமா இருந்தா ரத்தங்கக்கு என்ன செய்வீங்க, சாவீங்க. என் கையில இருக்கிற பணம் எது? அண்ணே கடைக்கு சாதனம் வாங்க தந்து பணம். எல்லாரும் வச்சுட்டாங்க. எனக்கு கண்ணீரா வந்தாச்சு. நானும் எடுத்து வச்சாகணும், நான் உலகத்தான், ரத்தங்கக்கி செத்துருவேன். காசை எடுத்து வச்சாச்சு, எல்லாரும் வச்சுட்டாங்க. அந்த மாமனிதன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், யாருக்காகலும் வீட்டுக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு காசு வேணும்னா அதுல இருந்து எடுத்துக்கிடுங்க, மற்ற எல்லாம் இது எனக்குரியது அப்படின்னு சொன்னார். அப்போ சிலர் அதுல இருந்து எடுத்தாங்க, சிலர் எடுக்கல. நான் அந்த மனிதன்கிட்ட சொன்னேன், ஒன்றும் இல்லாம இல்ல, என் அண்ணன் பொருள் வாங்குறதுக்கு தந்த காசு அது. அந்த மனுஷன் சொன்னா, உனக்கு இங்க வரணும்னு சொல்லி வரக்கூடாதுன்னு தெரியாதா?
அப்படின்னு சொல்லிட்டு என் காசை மட்டும் தந்து அனுப்பிட்டேன். நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எட்டி பார்ப்பதற்கு போனதுனால ஏற்பட்ட விளைவு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போயிட்டாலே நாம என்ன செய்திருவோம்? அகப்பட்டுருவோம். ஏன் அகப்பட்டுருவோம்? நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீ இவைகளை விட்டுட்டு என்ன செய்தரணும்? ஓடிரணும் அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சில ஓடுதல்களை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது, நீங்கள் 1 கொரிந்தியர் அதனுடைய 6வது அதிகாரம் 18வது வசனத்திற்கு வந்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அநேக பரிசுத்தவான்களும் அநேக ஊழியக்காரர்களும் அநேக விசுவாசிகளும் அகப்பட்டு கொண்ட ஒரு இடம். இவர் ஏன் எப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மை. எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையை என் வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே நான் சந்தித்திருக்கிறேன். விசுவாசிகளுடைய வாழ்க்கையை சந்தித்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஓட வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் என்றால், ஒரு கடினமான பாதை அது. நம்முடைய மாம்சத்தின் பலவீனமான சார்ந்த அடிப்படை அது. என்னுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையில ஒரு வீட்டுக்கு போய் நான் மாதம் ஜெபிக்க போவேன். ஒரு நாள் அந்த வீட்டினுடைய அக்கா அழ ஆரம்பித்தார்கள். அருமையானவருடைய துணைவர் வெளிநாட்டில் இருந்தாங்க. அழ ஆரம்பிச்சு, உங்களிடத்துல நான் எதுவும் சொல்ல முடியாது பிரதர், எனக்காக என் வாழ்க்கையின் மீட்புக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட எதையுமே கேட்க விரும்பல. அன்னைக்கு எனக்கு காலையில ஒரு கர்த்தரோடு நெருக்கமான உறவு எனக்கு இருந்தது. அந்த நிலைமையோடு நான் அந்த குடும்பத்தில் அந்த அக்காவுக்காக ஜெபிச்சுட்டு நான் வந்துட்டேன். எனக்கு புரிந்தது, அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்கிறது புரிந்தது. அவர்கள் அந்த நிலையிலிருந்து மீட்கப்பட்டார்கள். கடைசியா ஒரு நாள் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர், என் வீட்டுக்காரர் கூட வேலை பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டில் இருந்த ஒரு மனிதர், அவர் விடுமுறைக்கு வரும்போது அவர்கிட்ட கொஞ்சம் சாதனம் கொடுத்து அனுப்புவார், பணம் கொடுத்து அனுப்புவார், அவர் வருவார். அவர் என்னுடைய வாழ்க்கையை பட்சிக்கும்படியான சூழ்நிலை வந்தது. கடைசியா என் வீட்டுக்காரர் வரும் நேரத்தில் அந்த மனுஷன் சொன்னா, உங்க வீட்டுக்காரரை கொன்றுவோம். இந்த ஒரு கொடிய சூழ்நிலையில தான் அன்னைக்கு அவங்க இருந்திருக்காங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேசித்தனத்திற்கு விலகி ஓடு என்று சொல்லுகிற வார்த்தையின் சாரம் சாதாரணமானது அல்ல. ஏன் நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியங்கள் அடிபட்டு போகிறது? ஆவிக்குரிய வாழ்வு நிலைகளில் சாட்சியற்ற ஜீவனம் வந்துவிடுகிறது. அற்பமான காரியங்களுக்காக நாம் நெருங்கி போகின்ற கால சூழ்நிலைகளிலே நாம் அகப்பட்டு நம்முடைய மாம்சத்தின் மீறுதல்களுக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மாம்சத்தில் அடைந்த ஆக்கினை நம்முடைய வேசித்தனத்தினுடைய பாவத்தின் கிரியைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவானது. இந்த காலநிலைகளிலே தான் அவர் காயப்பட்டார், அவர் வாதிக்கப்பட்டார், அவருடைய வாழ்க்கையின் சாரத்தில் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு பகை உண்டாக்குகிற அடிப்படைக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நமக்கு முக்கியத்துவமான ஒரு தீர்மானம் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பிள்ளையை கூப்பிட்டு சொல்லுவேன், மகளே, தியாகம், சாக்ரிஃபைஸ்ங்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனா கர்த்தருக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அதுக்கு விலகுறேன். எனக்கு பிடிக்கும், எனக்கு விருப்பம் உண்டு, ஆனா என் அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் விலகுறேன். தியாகத்தினுடைய சரியான பொருள் இதுதான் பிரியமானவர்களே. தியாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தியாகமானார். அவருடைய பிள்ளைன்னு சொல்ற நமக்குள்ள தியாகம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே இச்சைகளுக்குள்ளாக அகப்பட்டு நானும் வாழ்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில போய் ஆராதித்துக் கொண்டு வேஷம் போடுகிற அனுபவம் இருக்குமே ஆனால் ஆபத்து.
நம்முடைய வேஷத்தின்படியான ஆராதனை அவருக்கு தேவையே இல்லை பிரியமானவர்களே. தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. அதை அவர் விரும்பவும் இல்லை. ஆனபடியினாலே தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, நீ விலகி ஓட வேண்டியது இருக்கு, நீ விலகி ஓடணும். நம்முடைய வாழ்க்கை பின்னணியத்தில் நமக்கு இந்த இடத்துல இருக்கிற யாரும் அவார்டு தர மாட்டாங்க. அப்பா தருவார் ஒரு நாளையில். அவரோடு கூட ஓடுகிறதற்கு, இந்த உலகத்தின் வேசித்தனத்திற்கு நீ விலகி ஓடிவிடு என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 1 கொரிந்தியர் 10:14 வருவீர்களே ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு. ஒரு கடினமான காரியம் இல்ல, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும். கடினமான காரியம். நாய் தான் கக்குனதை திரும்ப தின்னுகிறதற்கு தீவிரிக்கிறது போல நம்மள அநேகர், நான் எங்களோட நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து தான் எங்க வந்தோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வந்தோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதிக ஈடுபாடு எங்க வச்சிருக்கிறோம்னா, இந்த விக்கிரக ஆராதனையில தான் வச்சிருக்கிறோம். அதனுடைய விளக்கத்தை நாம நிறைய கேட்டிருப்போம், ஆனால் அதை விட்டுருவோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை இருக்குன்னா தயவு செய்து விட்டுருங்க பிரியமானவர்களே, தயவு செய்து விட்டுருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர். அவர் ஒருவரை இறுக பற்றி பிடித்து அவருக்கு மகிமையா நிற்கிறத தவிர நமக்கு வந்து சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க. எப்படி? சித்தி, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி அப்படின்னெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா இப்படி ஒரு இடம் இருக்கு, அங்க போனா விடுபடலான்னு சொல்லுவாங்க. தயவு செய்து ஒப்பு கொடுக்காதீங்க. இந்த பூமியில எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டதுன்னா நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறுவது இல்லை பிரியமானவர்களே. நான் அடுத்த பகுதியில் அதை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடணும். ஏன் விலகி ஓடணும்? நான் உங்களுக்கு போன முறை சொன்ன போது சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து. நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 18 வயசுக்கு கீழான அன்பு பிள்ளைகள், நான் வந்து ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கொடுத்த செய்தியினுடைய ஆதார வசனம் தம்பிமார் அல்லது தங்கச்சிமார் சொல்ல முடியுமா? 18 வயசுக்கு கீழே யாராகலாம்? அக்கா ஆரம்பிச்சாங்க, சரியா ஆரம்பிச்சாங்க. யாராகலாம்? தம்பிமார், தங்கச்சிமார். ஏன் கேட்குறீங்கன்னா, பிள்ளைங்க உங்களுக்குள்ள இந்த சாரம் இருக்கணும். ஏதோ வந்தாங்க பேசினாங்க அப்படின்னு போறதுக்காக இல்லை. நான் அன்னைக்கு சொன்னேன், அருமையானவர்களே, சாலோமனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு சொன்ன ஒரு பெரிய காரியம், நீ அந்நிய ஜாதியாரோடு சம்பந்தம் கலவாத, கலந்தாயானால் உன்னுடைய வயோதிப காலத்துல உன்னை அந்த அந்நிய கோயில்களுக்குள்ள கொண்டு போவாங்க. ஒரே வார்த்தை தான். நீ விலகி ஓட வேண்டிய ஒன்று இருக்கிறது. அந்நிய ஜாதியாரோடு சம்பந்தம் வச்சுக்கொள்ளாத. வச்சுட்டேன்னா உன்னுடைய வயோதிப நாட்கள் இல்லை. ஏன் வயோதிப நாட்கள்னு கர்த்தர் சொன்னார்? இப்பதான் நம்முடைய கட்டமைப்புகள் எல்லாம் விட்டு போகும். பொருளாதாரம் நமக்கு உதவி செய்யாது, சரீரம் நமக்கு உதவி செய்யாது. எந்த விதமான சூழ்நிலையிலையும் நம்மை சார்ந்த உதவிகள் அற்று போகிற ஒரு கால சூழ்நிலை இந்த வயோதிப காலம். இந்த காலநிலையில எப்படி எனக்கு நன்மை உண்டாகும்
அல்லது நெருக்கமான சூழ்நிலையில எப்படி மாற்றம் பெறலாம் என்கிற கேள்வியில் இருக்கும்போது ஒரு மனிதன் நம்மை சந்தித்து வாரும் உம்மை கூட்டிக் கொண்டு போறேன்னு சொன்னா போயிடும். ஏன்? எல்லாம் போயிட்டு, என்னுடைய நம்பிக்கை அனைத்தும் அற்று போயிட்டு, என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் இல்லாததினாலே, அந்த நம்பிக்கையின் சாரம் என் சுயத்துக்குள் இருந்ததினாலே என் பலனும் என் பராக்கிரமமும் என் சுற்றுநிலைகளும் அற்று போனதுனால என்னை இன்னொருவர் ஆட்கொள்வதற்கு இடம் உண்டாயிற்று. ஆக சாலோமன் அதை ஏற்றுக்கொள்ளல. கடைசியில கர்த்தர் சொன்னபடி நடந்ததா இல்லையா? நடந்தது. ஆக நம்முடைய வாழ்க்கையின் சாரத்திற்குள் நம்முடைய பலன் என்கிறது கிறிஸ்துவோடு உள்ள பலனா இருக்கணும். அந்த பலன் நம்ம கூட இருக்குமே ஆனால் எத்தனை வயதானாலும் இருதயத்தின் பலன் குறைந்து போவது இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளவு வயசாகட்டும் இருதயத்திற்குள் வைத்த அந்த விசுவாசம், அதனுடைய பலன் ஒரு காலத்திலையும் குன்றி போவார். ஆனபடியினாலே நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகுவதற்கு விசுவாசத்தின் சாராம்சம் என்பது தேவைப்படுகிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் விக்கிரக ஆராதனைக்கு நம்ம விலகி ஓடுகிறவர்களா மாற. மூன்றாவது 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுகிறார், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிப பருவத்தில் வருகிற துர்ச்சிந்தனைகளுக்கு விலகுவதற்கு அழைப்பு கொடுக்கிறார். வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் மிக ஜாக்கிரதையான வாழ்க்கை வாழுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. நேற்றைய தினத்திலே, அதாவது சோசியல் மீடியாங்கிற நிலைமையில ரம்மி விளையாட்டு நிமித்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை விளக்கி அதற்கு ஜெபக்குறிப்பு அனுப்பியிருந்தோம். சில ஒரு 3-4 வருடங்களிலே 20 பேர் இந்த விளையாட்டின் மூலமா மட்டும், சோசியல் மீடியாக்கள் எவ்வளவோ இருக்கு, இந்த ரம்மி விளையாட்டின் மூலமா மட்டும் இழப்பை சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்திருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதனுடைய விளக்கங்களை அறிவதற்கு உள்ள போயாச்சுன்னா, கல்லூரி பருவ நிலைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதில் அதிகமாய் அகப்படுகிறார்கள். அநேக பிள்ளைகள் தங்களுடைய தனிமைத்துவமான சூழ்நிலைகளிலே அதற்குள் அகப்படுகிறார்கள். தங்களுக்கு சில தேவைகள் இருக்கும், அந்த தேவைகள் சந்திக்கப்படுமோ என்கிற ஆசைகள் ஊட்டப்படும் போது இதற்குள் போய் அதை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து உள்ளே போய்விடுகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தங்களுக்கு பெற்றோர் ஃபீஸ் கட்டுகிறதற்கு கொடுத்த பணத்தை இந்த விளையாட்டு நிமித்தமாக இழந்து அதற்கு பின்பு வெளியே சொல்ல முடியாதபடி தற்கொலை செய்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நிமித்தமாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வும் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வும் அதிக பாதிப்பை அடைகிறது. எத்தனையோ குடும்பங்கள் நம்முடைய பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அகப்பட்டான் என்று சொல்லுவதை அவமானமாக எண்ணி சொல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. வாலிப பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நிலைகளிலே பாலிய இச்சைகளுக்கு விலகுகிற அனுபவம், வாலிப பிராயத்தில் வருகின்ற துர் சிந்தனைகளுக்கு விலகுகின்ற அனுபவம் தேவை என்று வேதம் கற்றுத்தருகிறது. வாலிப பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்து, நம்முடைய வாழ்க்கை நிலையை சோசியல் மீடியா ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது உண்மைதான். ஆனால் அதிகாலையிலே எழுந்து முழங்காலிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்து, முழங்காலிலே வேத வசனத்தை ஆழமாய் தியானித்து அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்கள். இல்லை, நீங்கள் ஒரு ஹாஸ்டலிலே இருக்கிறீர்கள், ஆனால் அந்த ஹாஸ்டலிலே இதை கடைபிடியுங்கள். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த அனுபவம் நமக்கு தேவை. அருமையான இந்த திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தத்துவம் நிரம்பி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் இந்த திருச்சபையின் பிள்ளைகள் வளருகிறார்கள் என்று சொல்லுகிற அடிப்படை தேவை. பிரியமானவர்களே, அந்த தேவைக்குள்ளாக நாம் நிற்கிறதற்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆக இந்த உலகத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில நீயோ தேவனுடைய மனுஷனே, இவ்விதமான சூழ்நிலைகளை விட்டு
ஓடு என்று சொல்லுகிறார். இந்த நல்ல தருணத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை சிந்திக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் அருமையான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை ஒரு வார்த்தையினால கூப்பிடுறாரு, தேவனுடைய மனுஷனே. ரட்சிக்கப்பட்டிருந்தா இவ்வளவு பெரிய ஆலோசனைன்னா, ரட்சிக்கப்படாம இருக்கிற நமக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரோட நிற்கிறார். நீ இன்னும் உன் ஆரம்ப கால அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையில பாவம் கழுவப்படாதபடி உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? நான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட அனுபவம், கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தின அனுபவம், ஜீவனை கொடுத்த அனுபவம், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த அனுபவம் வீணாயிற்றோ என்று ஏக்கத்தோடு நிற்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவியாக இருக்கிற மனிதனாகிய நம்மை பார்த்தவர் ஏக்கத்தோடு இருக்கிற தருணம். யாராகலும் இன்னும் முழுமையா நீங்க பாவம் கழுவப்படாம இருப்பீங்கன்னா இந்த நல்ல நாள்ல சொல்லுங்க, அன்பின் ஆண்டவரே, நான் நீதிமானாகும்படி நீர் உம்மை ஒப்பு கொடுத்துதலை நினைவு கூர்ந்து என் ஆரம்ப கால நிலைகளில் இருந்த அத்தனை பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேப்பா, என்னை நீர் மீட்டுக்கொள்ளுன்னு கேளுங்க. மீட்டுக்கொள்ளுன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க கர்த்தருடைய பாதத்தில். ஒருவேளை சரியான மீட்பை இன்னும் பெற்றுக்கொள்ளலைன்னா, ரட்சிப்பின் அனுபவம் நிச்சயம் உங்களிடத்தில் இல்லைன்னா கேளுங்க. என் அப்பாவே, இந்த நல்ல நாளில் என்னை நீர் மீட்டுக் கொள்ளும். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய பாதத்தில் கேளுங்க. மீட்கப்பட்ட ஒரு நிச்சயமான அனுபவம் இருக்குமானா இந்த நல்ல நாள்ல அருமையான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஆலோசனையின்படி ஓட வேண்டியதற்கு ஓடுவதற்கு, வேசித்தனத்தை விட்டு ஓடுகிறதற்கு கர்த்தர் அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாயிருந்த சகோதரனே சகோதரியே, மாம்சத்தின் கிரியைகளினால வேசித்தனத்தின் கிரியைகளுக்கு உட்பட்ட சூழ்நிலையில இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று உள்ளத்தின் ஆழத்தில் வேறு விதமான சிந்தையோடும் இன்பத்தோடும் வாழுகிறவர்கள் இருக்கிறீர்களே, ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் சொல்லுங்க, அன்பின் ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக துரோகம் பண்ணி இருக்கிறேன், என்னை நீர் மன்னியும்னு கேளுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறவங்க, அப்பனே இந்த வேசித்தனத்திற்கு விலகி ஓடுவதற்கு என்னை நீர் நடத்துங்கப்பான்னு கேளுங்க. எந்த விதமான இடத்திலேயும் எட்டி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அந்த இடத்திலே நேரத்தை கடத்துவதற்கு இடம் கொடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய அன்பிற்கு பிரியமானவர்களாக ஓடுவதற்குரியவர்களாய் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கத்தக்கதான அனுபவத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. விக்கிரக ஆராதனை என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அகப்பட்டு கிடக்கிறதே, ஆனால் விட்டுவிடுங்கள் பிரியமானவர்களே. ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்திலே வந்து ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு பல இடங்களுக்கு ஓடுகிற ஓட்டங்கள், விக்கிரக ஆராதனையின் கிரியைகள் இருக்குமே, ஆனால் இந்த நாளில் சொல்லுங்க, அப்பா நான் துரோகம் செய்தேன், என்னை மன்னியும், இனி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இராமல் உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிற ஒரு பிள்ளையாக என்னை மாற்றுன்னு கேளுங்க. கேளுங்க கர்த்தருடைய பாதத்தில். வாலிப தங்கச்சி தம்பி, பாலியத்திற்குரிய சிந்தனைகள் உங்களை அகப்பட்டு கிடக்க செய்கிறதோ? இந்த வாலிப காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றோருக்கு தெரிந்தும் தெரியாமலும் சூழ்நிலைகளில் அகப்பட்டு கிடக்கிற நிலைமைகள் இருக்கிறதோ? கர்த்தருடைய ஆலயத்திற்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதோ? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஏசப்பா இந்த வாலிப வயதில் உம்முடைய அன்பின் பிரவாகத்தினால என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. பெற்றோருக்கு தெரியாதபடி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்து வருகிறேன், இந்த நல்ல நாளிலிருந்து இந்த காரியத்தை விட்டு நான் ஒளிவதற்கு என்னை நீர் அபிஷேகிமையான்னு கேளுங்க.
உம்முடைய இரத்தத்தினால என்ன கழுவுங்கப்பா, இந்த வாலிப வயதுல உம்முடைய அன்புக்கு பங்காக என்னை நிறுத்துங்கப்பான்னு கேளுங்க. தம்பி தங்கச்சி, மறைமுகமான இந்த நேரத்தை நீ விட்டு விட்டு ஒளிவதற்கு இடம் கொடுக்கலனா அது உங்களை பட்சிக்கும். கர்த்தருடைய பாதத்தில் கேளுங்க. தம்பி தங்கச்சி, நீங்க கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைகளிலிருந்து தாண்டி வருகிற சூழ்நிலைகளை நாம் நாடுவதற்கென்று நீதியை அவர் சொல்லுகிறார், தேவ பக்தியை அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை அவர் சொல்லுகிறார், அன்பை அவர் சொல்லுகிறார், பொறுமையை அவர் சொல்லுகிறார், சாந்த குணத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த குணாதிசயங்களை அடையும்படி நாடுவதற்கு நான் ஒரு நீதிமானாக, நான் ஒரு விசுவாசியாக, நான் தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையாக, நான் அன்பிற்குரிய ஒரு பிள்ளையாக, என்னுடைய வாழ்க்கையில் பொறுமைக்குரிய பிள்ளையாக, சாந்த குணமுள்ள பிள்ளையாக இந்த பூமியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. இவைகளை நாடுகிற நாட்டத்திற்குரிய அளவிற்கு ஆண்டவரே, இவைகள் அடிக்கப்படுவதற்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய ஆண்டவரே சூழ்நிலையில் இருக்கிற வசனத்தின் ஆரோக்கியமான வசனத்திற்கு உட்படுகிற அனுபவத்தை என் வாழ்க்கையில தாருங்கப்பான்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின்படி நடப்பதற்குரிய ஆவிக்குரிய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பரிசுத்த வேத வசனம் இல்லாம இந்த பூமியிலே சத்துருவானவனை ஜெயிக்க முடியாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய பாதத்தில் கேளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்படும் போது வசனத்தின் மூலமாய் பிசாசானவனை அவர் ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே தேவனுடைய மகிமைக்குரியவைகளை நாடுகிற நாட்டத்திற்குரிய நமக்கு அவருடைய வசனத்தின்படி முன்னேறுகிற அனுபவம் தேவை. கர்த்தருடைய பாதத்தில் கேளுங்க. அப்பனே, உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய குணாதிசயங்களில் நான் ஓடுகிறதற்கு என்ன நடத்துங்கப்பான்னு கேளுங்க. இந்த பூமியில போராட்டம், இதை போராடுவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிற உபத்திரவம், இந்த நாட்களிலே கடந்து வந்திருக்கிற போராட்டம், இந்த நாட்களிலே நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிற துன்பங்கள் நிரந்தரமானது அல்ல. விசுவாசியே, விசுவாசத்திற்குரிய அடிப்படையில் ஓடுவதற்கு ஒப்பு கொடுத்தால் அவைகளை ஜெயிப்பதற்குரிய அனுபவத்தை அவர் நமக்கு கொடுப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். தேவ சமூகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாக்கியம் அவர் அன்று கையளித்த அந்த நித்திய ஜீவன். பிடித்து கொண்டு அவரை பற்றி கொள்ளுகிறதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் நித்திய ஜீவக்கரையை சேர்ப்பதற்கு நம்மை நிறுத்தி இருக்கிற அந்த தேவ சமூகத்தில் எல்லாரும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அர்ப்பணித்துக் கொள்ளலாமா? நன்றி தகப்பனே. இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் விலையேற பெற்ற ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நித்திய மீட்பை எனக்கு தரவும், சாத்தானின் மேல் ஜெயம் பெற்று கொள்ளவும், நன்மையானவைகளை பேசும் இரத்தமாக என் வாழ்க்கையில அவர் எனக்கு சிந்தன இந்த இரத்தத்தின் வல்லமையோட கடைசி மூச்சு மட்டும் அவர் நம்மை நடத்துவார். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து வந்தோம், உம்மை ஆராதித்தோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் ஆராய்ந்து உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்தோம். அன்பின் ஆண்டவரே, அருமையாய்விடத்திலே கூடி வந்த எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. உம்முடைய அன்பின் பிரவாகத்தினாலே இந்த பூமியிலே சிறந்த தேவனுக்கு மகிமையான வாழ்க்கையை வாழுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருபோதும் இந்த உலகம் எங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும். நெருக்கத்தின் நேரத்தில் எங்களை நீர் இருசாலத்திலே நடத்தும். துன்பங்களின் நேரத்தில் சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கைக்கு தாரும் ஆண்டவரே. இழப்புகளின் தருணங்கள் வரும்போது எங்களை நீர் தேற்றும் ஆண்டவரே. இது உனக்குரியதாக இருந்ததோ என்று கேட்கிற உம்முடைய சத்தத்தின் மூலம்
ஆண்டவரே, இந்த பூமியிலே ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் என்கிற வார்த்தையின்படி நாங்க ஒண்ணுமே கொண்டு வரலப்பா. இந்த பூமியில எந்த இழப்புகளாயினும் கர்த்தர் எங்களை நேசிக்கிறீர் என்கிற நிலைமையோடு நாங்கள் விட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை தார். உன்னதமான தகப்பனே, அற்புதமான கிரியைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வெளிப்படுத்துவீராக. நன்மையானவைகளை கர்த்தர் ஊற்றி தாரும்.